அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்வது எப்படி என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த உலகை இயக்கிக் கொண்டிருப்பது, இயக்க வைத்துக் கொண்டிருப்பது, நடத்தி கொண்டிருப்பது, கிரகங்களை சுழல வைத்துக் கொண்டிருப்பது, உயிரினங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பது ஒரே ஒரு சக்தி தான். அது மாபெரும் சக்தி. அதை மகத்தான சக்தி. அதுதான் பிரபஞ்ச சக்தி என்று சொல்வார்கள். அந்த சக்தி நம்மையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது, அதுவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ அந்த பிரபஞ்ச சக்தியை உங்களுக்கு புரிகிற வகையில சொல்லணும்னா, கடவுள், ஆண்டவன், தெய்வம், பரம்பொருள், பரமபிதா, பரமசிவன் என்று சொல்லக்கூடிய அவற்றோடு தொடர்பு கொள்வது எப்படி? நான் கடவுளோடு தொடர்பு கொள்ளணுங்க, தெய்வத்தோடு நான் தொடர்பு கொள்ளணுங்க, ஆண்டவனோடு நான் எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னா எல்லாருக்கும் புரியும். பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்வது எப்படி அப்படின்னா ஒரு சிலருக்கு புரியும், பல பேருக்கு புரியாது. அந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொண்டால் என்னென்ன அற்புதங்கள், ஆற்றல்கள், மகத்துவங்கள், மகிமைகள் எல்லாம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் அந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்வதற்கு முயற்சிகளை செய்வான். அந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்வதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள், யோகிகள், சித்தர்கள், ரிஷிகள் தெய்வ வழிபாடு, கடவுள் வழிபாடு என்று ஒரு முறையை கொண்டு வந்து தந்தார்கள். ஒரு தெய்வத்தை வணங்குறீங்க, ஒரு கடவுளை வணங்குறீங்க, ஒரு இறைவனை வணங்குறீங்க, அதனுடைய உண்மையான தத்துவம், அது உண்மையான ரகசியம் என்னன்னா, அந்த தெய்வத்தோடு நீ தொடர்பு கொள்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தருகிறார்கள், வேற ஒன்றும் இல்லை. அந்த தெய்வத்தோடு நாங்கள் ஏங்க தொடர்பு கொள்ளணும், அந்த பிரபஞ்ச சக்தியோடு நாங்கள் ஏன் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கேட்கலாம். இந்த உடலும் மனமும் சரியான அளவில் ஆற்றல்கள், சக்தியானது நிரம்பி இருந்தால் அவன் நினைக்கின்ற நினைப்புகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே மகத்தானவையாக அமையும். ஒருவருடைய சிந்தனை, ஒருவருடைய எண்ணம் மிக தூய்மையாக இருந்தால் அது பெரிய சக்தியை பெற்றதாக மாறிவிடும். அவர்களுடைய வார்த்தை மந்திரங்களாக மாறிவிடும். அவங்க சொன்னாங்கன்னா அப்படியே நடக்கும், சொல்றாங்கல்ல. அப்ப நான் பேசும் வார்த்தை எல்லாம் என் வார்த்தை இல்லை, அவனுடைய வார்த்தை என்று சித்தர்கள் சூட்சுமமாக சொல்வார்கள். நான் பேசல, என்னை கருவியாக்கி கொண்டு பேசுபவன் மேலே இருக்கிறான், அவன் தான் பேசுறான். நான் செய்யல, என்னை கருவியாக்கி கொண்டு எல்லா விதமான செயல்களையும் அவன் செய்யறான். யார் செய்யறான்? அந்த இறைவன், தெய்வம், ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் சக்தி செய்கிறது என்பதை தெளிவாக கூறி சென்றார்கள். அப்ப நாங்க தான் கடவுளை கும்பிடுறோமே, அப்ப நாங்க தெய்வ சக்தியோடு தானே இணைகிறோம். நீங்கன்னா நீங்கள் கும்பிடுவது அதனுடைய உண்மையான முறையை தெரியாமல் மேலோட்டமாக அதை ஒரு நடைமுறையாக பழக்க வழக்கமாக வைத்துக்கொண்டு
இதுதான் உண்மை நினைச்சு வாழ்றீங்க பார், அங்கதான் நீங்க எதையும் தெரியாதவர்களாக மாறிவிடுகிறீர்கள். ஒரு இறை வழிபாடு என்பது குறைந்தபட்சம் உன்னுடைய மனம் இல்லாமல் போவதற்கு தான் இறை வழிபாடு. உன் மனம் செயல்படக்கூடாது. உன் மன அமைதியா இருக்கணும், நிசப்தமா இருக்கணும், சைலண்டா இருக்கணும். அந்த மனசுல இருந்து ஒரு சின்ன எண்ணம் வரக்கூடாது, சின்ன சிந்தனை உருவாகக்கூடாது. ஒட்டுமொத்தமா அந்த மனம் தூக்கத்தில் இருப்பது போல ஆழ்ந்து இருக்கணும். உன்னுடைய இறை வழிபாடு, நீ கடவுளை போய் கும்பிடுறன்னா அந்த கடவுளை கும்பிட்டு முடிக்கும் போது உன்னுடைய மனம் சைலண்டா ஆகும்போது அந்த பிரபஞ்சம் அப்போதுதான் உனக்குள் வந்து லிங்க் ஆகுது, தொடர்பு கொள்கிறது. நீ எப்ப எம்டி பாத்திரமா மாறுறியோ அப்போ தெய்வம் உனக்குள் வந்து நிரம்புகிறது, அந்த பிரபஞ்ச சக்தி உனக்குள் வந்து சேர்க்கிறது. உன் பாஷையில நீ என்ன ஆகுறன்னா சார்ஜ் ஆகுற. ஒரு செல்போன் நாளெல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா, அது ஜீரோவுக்கு வரத்துக்கு முன்னாடி எடுத்துன்னு போய் நம்ம எப்படி கரண்டோடு அதை கனெக்ட் பண்ணி அதில் எப்படி அந்த பேட்டரியை இன்னும் கொஞ்சம் சேமித்துக் கொள்கிறோமோ அது போல ஒவ்வொரு மனிதனும் நாள்தோறும் தன்னுடைய ஆற்றலை, சக்தியை, எனர்ஜியை இழந்து கொண்டிருக்கிறான். எப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் சிந்திக்கிறானோ, எவ்வளவுக்கு எவ்வளவு எண்ணுகிறானோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவனுடைய மனம் ஓடுகிறதோ, செயல்படுகிறதோ, நடவடிக்கைகளில் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜீவ சக்தியானது, ஜீவகாந்த சக்தியானது செலவழித்துக் கொண்டே வரும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்த பிற்பாடு நீங்க இரவுல தளர்ந்து போறீங்க, இரவுல தூங்குறீங்க. அந்த தெய்வம் உங்களுக்கு நீங்க இழந்து போன அந்த சக்தியை உங்களுக்கு சேகரித்து தருகிறது. இப்ப தூங்கும் போது உங்க மனம் என்ன ஆகல, செயல்படவில்லை. கனவுகள் இல்லாத ஆழ்ந்த தூக்கம் தான் அது. கனவுகளோடு இருந்தீங்கன்னா மனம் செயல்படுது. கனவுகள் இல்லாத ஒரு ஆழ்ந்த தூக்கம், அந்த ஆழ்ந்த தூக்கத்தை எடுத்துன்னு வர மனம் செயல்படாது இருப்பதுக்கு தான் இந்த இறை வழிபாடு, கடவுள் வழிபாடு, தெய்வ வழிபாடு, வணங்குதல் எல்லாம். ஆனா ஒரு கோயிலுக்கு போறீங்க, உங்க மனம் செயல்படாதே இருக்குது கிடையாது. உங்க மனம் ஓடி இருக்குது. ஏதோ நீங்க சடங்காக அதை செய்து முடிச்சுட்டு வெளியே வந்துடுறீங்க. நான் கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன். நீ சாமியும் கும்பிடல, எதையும் கும்பிடல. உன் மனம் எப்போது இல்லாது போகிறதோ அப்போதுதான் அந்த கடவுள் என்ற சக்தி உன்னோடு வந்து சேர்கிறது, உன்னோடு கை கொடுக்கிறது, கை கலக்கிறது. அது தன்னுடைய சக்தியை உன்னுடைய உடம்புக்குள் பாய்ச்சுகிறது. அப்போ எப்ப நீ மனம் இல்லாத செய்துக்கிற யோசனை பண்ணி பாரு. தூங்கும் போது ஆழ்ந்த தூக்கத்தில் மனம் இல்லாது போவது போல தியானத்தில் உன்னுடைய மனம் இல்லாமல் போய்விடும். இப்ப தியானத்தில் நீ மனம் இல்லாது போகும்போது ஒரு 8 மணி நேரம் தூங்கி கிடைக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியானது உனக்கு 30 நிமிட தியானத்தில் கிடைத்துவிடும். அததான் சித்தர்கள் மிக எளிமையாக அந்த முறைகளை கற்றுத் தந்தார்கள். தியானம் என்பது என்ன? பிரபஞ்சத்திற்கும் உனக்கும் நேரடியாக ஒரு தொடர்பை வைத்துக் கொள்வது, இணைப்பை வைத்துக் கொள்வது, உறவை வைத்துக் கொள்வதுதான் தியானம். அப்ப மனம் எப்போது இல்லாது போகிறதோ அப்போது பிரபஞ்சம் தானாக உன்னோடு வந்து தொடர்பு கொள்கிறது, உனக்குள் சக்தி அதிகரிக்க செய்கிறது, உன்னுடைய சிந்தனையை மாற்றுகிறது, எண்ணத்தை தூய்மை செய்கிறது, உன் உடம்பில் இருக்கின்ற செல்கள் எல்லாம் புத்துணர்ச்சி ஆக்குகிறது, புதிய வேகத்தோடு செயல்பட வைக்கிறது. அப்போ உன்னுடைய மனமும் உடலும் மிக ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம், மனம் அமைதி, வாழ்விலே ஆனந்தம் உனக்கு தானாக கிடைக்கும். அப்போ மனம் இல்லாமல் போகின்ற அந்த வித்தையை, கலையை நீ கற்றுக்கொண்டால், தினந்தோறும் பிரபஞ்சத்திற்கும் உனக்கும் தொடர்புகள் இருந்தால், நீ எதையெல்லாம் சாதிக்கலாம் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் 100% சாதிப்பாய் என்பது உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.